அனைவருக்கும் வணக்கம். கோவால வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்த்துரலாம். அதுக்கப்புறம் இண்டிகோ வந்து நெறைய ஃப்ளைட்ஸ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க டிசம்பர்ல. ஸோ, இதனால வந்து நெறைய பயணிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. டொமஸ்டிக்கா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பயணிகள் வந்து பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால ரயில்வே அதோட ரேட்ஸ் எல்லாம் ரயில்வே, பஸ்ஸு எல்லா டிக்கெட்ஸுமே பயங்கர ஹைல போயிட்டு இருக்கு. அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து எமோஷன்ஸ்னால லாக் ஆவுறாங்க. ஸோ, அவங்க வந்து அவங்க கணிப்புல இப்ப நானும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான். ஸோ, இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே எங்க லாக் ஆகுறோம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டா ஒரு சார்ட்ட வச்சு பேசப் போறோம். அதுக்கப்புறம் மண்டே நாளைக்கு மேக்ஸிமம் வந்து கிரீனா ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு சின்ன கேப் அப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்ல அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு 3 ட்ரேடிங் செஷன் பாசிட்டிவ்ல இருந்தா கூட எல்லாருமே அவங்கவங்க போர்ட்ஃபோலியோவ சின்னதா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கப்புறம் நேத்து ஆல்ரெடி வீடியோல பேசிட்டோம். லாஸ்ட் 2 வீடியோஸ்லயே மெயினா பேசியிருக்கோம். கோல்டு, சில்வர், எஃப்ஏடிஏ, டாலர் அதுக்கப்புறம் புத்தின் இங்க வந்ததுனால என்னென்ன இம்பாக்ட் ஆகும் ஃபார்மா, அதுக்கப்புறம் ஐடி இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த மாரி பேலன்ஸ் ஆகப் போகுது. இத பத்தியெல்லாம் லாஸ்ட் 2 வீடியோ, 3 வீடியோஸ்ல பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சகார் சோலார், கேபிஆர் மில், ஹெச்பிஎல், எல்டி ஃபுட், ஹச்சிசி, அசூனி பயோடெக், டெக் டெக்ஸ்மாகோ ரெயில், ஜூபிட்டர் வேகன் இந்த ஸ்டாக் பத்தியெல்லாம் பேச போறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட நேம வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன்னு நேத்து சொல்லியிருந்தேன். ஸோ, இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டாக் ரேடார் தமிழ். ஸோ, உங்க வரவேற்புக்கு நன்றி. நான் டெலகிராம் சேனல்லயும் போட்டிருந்தேன். நெறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ, எல்லாருக்குமே நன்றி. சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளோட அ குரூப்பும் டெலகிராம் சேனல் இருக்கு. செகண்ட் சேனலும் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நான் செகண்ட் சேனல்ல முக்கியமான அப்டேட்ஸ் இப்போ டாக்ஸ் ரிலேட்டடான பெனிஃபிட் எப்படி இருக்கும்? நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணா எப்படி பெனிஃபிட் இருக்கும்? அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்றது 93 குரோத் ஸ்டாக்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு? அதெல்லாம் வந்து நம்மளோட செகண்ட் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ அத ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு டெலகிராம் சேனல் இருக்கு. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் அவங்களோட தாட்ஸ வந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. குரூப்பும் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இதோட லிங்க் எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் மெசேஜ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மெசேஜ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஃப்ஐடிஏ டேட்டா நேத்தே பார்த்தாச்சு. மெயினா வந்து இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து கோவால வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. இது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சிலிண்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 25 பேர் இறந்திருக்காங்க. இதனால ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமான்னா தெரியல. பட் இத வந்து நான் ஒரு பெரிய நியூஸா இப்ப போயிட்டு இருக்கு ஃபிளாஷ் நியூஸா. ஸோ அதனால நான் இத வந்து ஹைலைட் பண்றேன். தெரியல இம்பாக்ட் இருக்குமான்னு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய நமக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான ஒரு நியூஸ்னா, ஐஎன்ஆர் ரேட் எல்லாம் பயங்கரமா வீக் ஆயிட்டு இருக்குங்க. இது வந்து பண வீக்கம் பயங்கரமா இந்தியால ஆகப்போகுது. பட் நம்ம பிரதமர் மோடி என்ன ஸ்டைல்ல பேசுறாருன்னு தெரியல. 8% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் நமக்கு வந்து அப்கிரேட் ஆகப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காரு. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஐஎன்ஆர் ரேட் வந்து பயங்கரமா ஏன்னா இப்போ யுஏஇ, இந்தியா இப்போ இதோட ரேட் எல்லாம் வந்து 25க்கு மேலே போயிருச்சு. இது வந்து பயங்கரமா மேல போயிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவோட பண வீக்கம் கீழ போயிட்டு இருக்கு. பண வீக்கம் பயங்கரமா ஆயிட்டு இருக்கு. டாலர் ஒரு பக்கம் குறைஞ்சாலுமே நமக்கு பண மதிப்பு அதிகமாகணும். இந்தியா ஐஎன்ஆர் அதோட வேல்யூ வந்து அதிகமாகணும். பட் வேல்யூ அதிகமாகல. இன்னொன்னு ஒரு பக்கம் வந்து இண்டிகோ வந்து பயங்கரமா கிரைசிஸ்ல இருக்கு. நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க அதோட செட்டப், ப்ரொசீஜர் இதெல்லாம் இவங்க இண்டிகோ தான் நம்பர் 1 பெரிய கம்பெனி இந்தியால. நானுமே சொல்லுவேன். வேற கம்பெனி ஏர் இந்தியா வந்தாங்க. பட் அதுவுமே இப்ப நெறைய ஆக்சிடென்ட் அந்த மாரி ஆனதுனால, அதுவுமே இப்போ டாடா குரூப் வாங்கிட்டு நெறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இப்ப இண்டிகோல கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு டிசம்பர்ல. இதனால நெறைய பயணிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. டொமஸ்டிக்கா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும். இப்ப என்னோட ஃப்ரெண்டு கூட நேத்து வந்து இங்க இருந்து ஊருக்கு போனோம். பட் அவருக்கு வந்து டிக்கெட் வந்து நாங்க செக் பண்ணோம். ரூ. 65,000 இருந்தது. இங்க ஒன் வே மட்டும் நான் சொல்றேன். துபாய்ல இருந்து ஒன் வே ரூ. 65,000 அவங்களுக்கு இருந்தது. அவர் ஒரு எமர்ஜென்சில போணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது இவங்கலாம் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. இது இது வந்து இந்த மாசம் ஃபுல்லா இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 15 டூ 20 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிகோ தரப்புலயும் இத மாரி தான் சொல்றாங்க. இதனால ரயில்வே டிக்கெட்ஸ் இன்னொன்னு இதுல வந்து கவர்ன்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, 89 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து போடுறதுக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அதெல்லாம் பத்தாதுங்க. ஏன்னா, எவ்வளோ பேர் இப்ப இங்க இருந்து போறவங்க அதாவது இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ்க்கு வேற ஆப்ஷனே இல்ல. வெயிட் போய் காசு பே பண்ணி தான் போயாகணும். டொமஸ்டிக்கு மேபி யூஸா இருக்கும். பட் டொமஸ்டிக் எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பயங்கரமா பிசினஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கிரைசிஸ் மாரி தான் இருக்கு இது. டிராவல் கிரைசிஸ். ஸோ இதனால நெறைய ஸ்டாக்ஸ் வந்து அடிவாங்க சான்ஸ் இருக்கு. இண்டிகோ வந்து கொஞ்சம் அடிவாங்க சான்ஸ் இருக்கு மெயினா. பட் ரயில்வே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்ல இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேபி
ரயில்வே வந்து நிறைய மக்கள் பயணிக்கிறனால நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே ஸ்டாக்கை பற்றியும் பேச போகிறோம். நிஃப்டி 50 இதெல்லாம் நேற்றே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பாருங்க எப்படி க்ளோஸ் ஆகும் இதை பற்றிலாம் ஒரு கணிப்பு வந்து நேற்று வீடியோல போட்டிருந்தேன். ஏன்னா டபுளாக சொன்னால் உங்களுக்குமே ஒரு இதாக இருக்கும். இதுவுமே யூஎஸ் டாலர் இண்டெக்ஸுமே நம்ம நேற்றே பேசிட்டோம். சில்வர் பீஸ் நேற்றே பேசிட்டோம். இப்போ வந்து ஆவரேஜ் வந்து என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ரீட்டைலர் வந்து லாக் ஆகிற வைக்கிறது தான் பிக் பிளேயர்ஸோட வேலை. இது வந்து ஜூபிட்டர் வேகன். ஓகே, ஜூபிட்டர் வேகன் இவர் பாருங்க, இவர் வந்து ஒரு நம்மளுடைய ஒரு இன்வெஸ்டர் 3 இன்வெஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெயினாக வந்து இவர் பாருங்க, இரேடா, ஆர்விஎன்எல், டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர், ஜூபிட்டர் வேகன், டெக்ஸ்மாகோ ரெயில் இது எல்லாமே வாங்கியிருக்கேன். 15,000 வரைக்கும் நஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. இவர் வந்து ஜூபிட்டர் வேகன் இதில் வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் லாக் ஆயிருக்காரு. இதை வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த சார்ட் வந்து ஜூபிட்டர் வேகன் தான். ஓகே, இவருமே என்ன சொல்கிறாருன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவில் பிளட் பாத் தான் இருக்குது. ட்ரெண்ட்டு, டாரில், என்சிசி, கோல்பால், ஜிந்தால்சா, பினோலக்ஸ் கேபிள், ஏசிசி, ஆர்இசி, ஐஆர்சிடிசி. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு. பட் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, நம்மளோட எமோஷன்ஸை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இன்க்ளூடிங் மீ. ஓகே, நானும் தான் சொல்றேன். ஏன்னா நானுமே இது வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. எனக்கு வந்து இரடா வச்சுட்டு இருக்கேன், ஆயில் இந்தியா வச்சுட்டு இருக்கேன், பிஎஸ்சி வச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே லாக் ஆகுறது எங்க தெரியுமா? நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் நம்மளா திங்க் பண்ணிட்டு நம்மளா என்டர் ஆகுறோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ஒன் இயரா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதாவது எமோஷன்ஸே கிடையாது, அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஒரு 90% வந்துட்டு எனக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருக்கு. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது வந்து ஜூபிட்டர் வேகன். இது வந்து சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், எப்படி ஆவரேஜ் பண்ணலாம், எங்க ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஜூபிட்டர் வேகன் இது பாருங்க, இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இந்த சார்ட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இது வந்து சூப்பர் ட்ரெண்ட். நமக்கு வந்து 4 இண்டிகேட்டர் ஃபாலோ பண்றோம். வால்யூம், ஆர்எஸ்ஐ இதுல காமிக்கல. அதுக்கப்புறம் இது சூப்பர் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து மூவிங் ஆவரேஜ். ஓகே, இப்போ இது வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ், இது வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ். இந்த 2 சார்ட் இருந்தாலே போதும், 2 இண்டிகேட்டர். இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஓகே, இந்த கிரீன்ல இருக்குல்ல, அதுக்கப்புறம் இங்க ரெட். ஓகே, இது வந்து இங்க சப்போர்ட் எங்க அப்படின்னா, இங்க தான் சப்போர்ட். பட் இந்த சப்போர்ட்டு இந்த பிரைஸ் வந்து இப்போ சப்போஸ் இங்க இருக்குன்னு வைங்க, பிரைஸ் இங்க இருக்கு, அது கீழே வரும்போது எங்க சப்போர்ட்னா இந்த பாட்டம் தான் சப்போர்ட், அப்படிதான் சொல்லுவோம். பட் அது கிடையாது, அது வந்து வீக் பாயிண்ட். அங்க வந்து நம்ம அதாவது அஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டரா நம்ம ட்ரை பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஓகே, நமக்கு வந்து 100 டே மூவிங் அவரேஜ் கட் ஆகி கீழே வருதுன்னா நமக்கு வந்து 200 டே மூவிங் அவரேஜ் வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. இல்ல 100 டே மூவிங் அவரேஜ்ல நீங்க என்ட்ரி ஆனா கூட ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒரு 15% கீழே போகும் அப்படின்னு மனசுல வச்சுக்குங்க. 15% வரைக்கும் கீழே போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து மெயினான பிளேஸ். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் வந்து 200 டே மூவிங் அவரேஜில் தான் நான் வந்து என்டர் ஆவேன். இப்போ நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்த உடனே ரீபவுண்ட் ஆகுதா, இந்த இடத்துல வேற கலர்ல கூட மாத்துறேன், ரெட் கலர்ல மாத்துறேன் பாருங்க. இந்த இடத்துல பிரைஸ் வருது, ரீபவுண்ட் ஆகுது. அப்ப என்ன நினைப்போம், பிரைஸ் வந்து மேல கிக்கா போய் மேல போகுது அப்படின்னு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த இடத்துல என்டர் ஆகும். அங்கதான் இவங்களோட வேலை நடக்குது. அதுக்கப்புறம் கீழே விழுந்தவங்க எங்கேயுமே நிக்கல, ஃபுல்லா கீழே வந்துருச்சு. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட், ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, இப்ப இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ்ல இப்பதான் நம்மளோட பாயிண்ட் என்ட்ரி ஆகிற வேண்டிய நேரம். அப்படி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் 100 டே மூவிங் ஆவரேஜ்ல என்ட்ரியா இருந்தா கூட நமக்கு வந்து சின்ன லாஸ் தான் இருக்கும் 200 டே மூவிங் ஆவரேஜ் வரும்போது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் உங்களோட என்ட்ரி வந்து 400 ரூபாய். ஏன்னா எமோஷன்ஸ் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் இது மேல போயிருச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு தோணும். அதனால 400 ரூபாயில நீங்க இருந்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் 267 வரும்போது ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணா ஒரு 10% வரைக்கும் நீங்க வந்து இப்போ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப நீங்க வந்து ஆவரேஜ் பண்ண வேண்டிய டைம். அப்படி இல்ல, நீங்க வந்து வைராக்கியமா இருக்கணும். அதாவது எஃப்டில உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருது? எக்ஸாம்பிள் நான் வந்து எப்பயுமே எஃப்டி தான் கால்குலேட் பண்ணுவேன். பாமர மக்களுக்கு தெரிஞ்சது அதுதான். 8% வச்சுக்கோங்க. 8% உங்களுக்கு வந்து எஃப்டில ரிட்டர்ன் வருது. அப்ப 8%க்கு நீங்க 1 இயர் அந்த பணத்தை வந்து எடுக்கக்கூடாது வெளியில. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் எடுத்தா கூட அந்த 8% கிடைக்காது. அது வந்து அந்த லாக் இன் பீரியட் அந்த இது வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே. அப்ப வந்து நீங்க ஒரு வருஷத்துல இந்த சார்ட் வந்து இந்த இடத்துக்கு வருதான்னு நீங்க வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு என்டர் ஆகுங்க. என்டர் ஆயிட்டு ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அது மேல போகும். 8% ஓட அதிகமாவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் இங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியும்.
இதுதான் நான் கத்துக்கிட்டது ஷேர் மார்க்கெட்ல. இவ்வளோ நாள் நான் ஒரு 7 வருஷத்துக்கு மேலேயே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான். பேஷன்ஸ் இருக்கணும். நீங்க வந்து என்டர் ஆகுற இடத்த பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தான் என்டர் ஆவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருங்க. உங்களுக்கு வந்து நெகட்டிவா போக சான்ஸே இல்ல. இது எல்லாமே ப்ளே பண்ற ஏரியா. எஃப்ஏயா இருக்கட்டும், டிஏயா இருக்கட்டும், ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ கவர்க்கிற ஏரியா. இவங்கெல்லாம் பாருங்க. அப்ப எந்த ஸ்டாக்குமே ப்ராஃபிட்ல குடுக்கலன்னா, அப்ப நம்ம எல்லாருமே தப்பு பண்றோமா அப்படின்னா, ஒரு சில ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பட் நம்ம அந்த இடத்துல வந்து விக்காம விட்டுட்டோம். இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்ப இதுல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டா வந்திருக்கும். பட் நம்ம எக்ஸிட் ஆகாம இருந்திருப்போம். எதனாலன்னா, இன்னும் கொஞ்சம் மேல போகும் அப்படின்னு. பட் நெறைய ஸ்டாக் வந்து நம்மள வந்து கவுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எல்டி ஃபுட். இந்த ஸ்டாக்க பத்தி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பேக்கேஜ் ஃபுட், மீட்ஸ் அந்த ரிலேட்டடான பிசினஸ்ல இருக்கவங்க. ஸ்டாக் பிரைஸ் வந்து 38% மேல போகுதுன்னு சொல்றாங்க. எஃப்ஐ வந்து இன்கிரீஸ் ஆறாங்க. இது வந்து பாசிட்டிவ். எஃப்ஐ வந்து பாருங்க, எஃப்ஐ சார்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ். இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 5 வருஷத்துல வந்து 600%க்கு மேலேயே குடுத்துருக்காங்க. இப்ப வந்து சப்போர்ட்ல இருக்கான்னா, இன்னும் கூட கீழ வரட்டும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சப்போர்ட். இது வந்து ஃபேக்கா கூட இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாரி, ஒரு 96 வந்தா கூட நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரியா இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இவங்களோட கீ ரேஷியோ பார்த்துரலாம். இவங்களோட காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் எல்லாம் நல்ல ஒரு பெர்சன்டேஜ். ஸ்டாக் பிரைஸுமே நல்லா தான் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கிறது சிஏஜிஆர். அது மாரி சேல்ஸுமே நல்லா தான் இருக்கு. சூப்பரான சேல்ஸ் தான். ஒரு மாடரேட்டான சேல்ஸ். நல்ல சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% தான் குடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல பெர்சன்டேஜ் தான். ஸ்டாக் பி வந்து 21 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 20 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 396. இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ 320. இவங்க வந்து நார்மலா தான் இருக்காங்க. ஓவர் வேல்யூடும் இல்ல, அண்டர் வேல்யூடும் இல்ல. டெப்ட் ஈக்விட்டி, பிஜி ரேஷியோலாம் நல்ல ஒரு பெர்சன்டேஜ். எஃப்ஐ ஹோல்டிங் 10% இருக்காங்க. அதாவது 5%ல இருந்து கடந்த ஒரு 6 மாசத்திலேயே கூடிட்டாங்க. இவங்களோட டிஏ வந்து 8% இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் 30% இருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஃபேன்டாஸ்டிக் என்ன பாயிண்ட்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பிளட்ஜ் பண்ணல. ஸோ இது வந்து நல்ல ஒரு புரமோட்டர். டெப்ட் மட்டும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு 1300 கோடில இருந்து. பட் இது ஓகே தான். இவங்களோட கீ ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஆகுறது இன்னும் கூட வெயிட் பண்ணலாம். டெக்ஸ்மோகோ ரெயில். இந்த கம்பெனில வந்து 7,000 ஷேர், ஆவரேஜ் 138 என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. 7,000 ஷேர் வச்சிருக்காராம். பெரிய இன்வெஸ்டர். 138ல இவரு என்டர் ஆயிருக்காரு. இப்ப பிரைஸ் வந்து என்ன ரேஞ்சில இருக்கு? 122ல இருக்கு. நான் சொல்ற மாரி தான் இன்னமும் சொல்றேன். இன்னுமே கீழ வந்தா நல்லா இருக்கும். இங்க வந்தா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். ஒரு 186 காமிக்குதுங்க. தெர்லங்க. இது நேத்து கூட ஒரு இன்வெஸ்டர் வந்து கோவப்பட்டாரு. நீங்க என்ன இரேடாவா அவ்வளோ கீழ போகும்ன்னு சொல்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், மேபி 120 போக நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அது விட்டுச்சுன்னா ஒரு 80 வரைக்கும் போக கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா நானும் தான் இரேடா வச்சிருக்கேன். அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நான் கன்ஃப்யூஸ்லாம் பண்ணல. ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்ல இங்க தான் போகும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ நம்ம வந்து சார்ட்ட பேசிஸ்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இது பாருங்க. இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ், 100 டே மூவிங் ஆவரேஜ். இது வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ 200 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு 90 பக்கத்துல இருக்கு. மேபி தெரியல. இல்லன்னா ஒரு 110 அந்த ரேஞ்சில கூட சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ கூட ஒரு சப்போர்ட் தான். இதுலேருந்து ரீபவுண்ட் ஆனா கூட ஆனது தான் டெக்ஸ்மோகோ ரெயில். பட் ரெயில் வந்து இப்போ நல்ல ஃபோக்கஸ்ல இருக்கு. டிக்கெட் ரேட்லாம் நல்லா குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய அடிஷனல் ட்ரெயின்லாம் விட்டுருக்காங்க. மேபி தெரியல. இத வச்செல்லாம் இதெல்லாம் டெம்பரரி தானே. இப்போ இண்டிகோ ஃப்ளைட் வந்து சரியாயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. ஸ்டாக் பிரைஸ் வந்து உங்களோட இது பாருங்க, ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் தான். பட் இந்த வருஷம் மட்டும் 45% நெகட்டிவ்ல இருக்கு. சேல்ஸ் குரோத்துமே நல்லா தான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவங்கள்ட்ட வந்து எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ரீட்டெயில் வந்து இன்கிரீஸ் ஆகுறாங்க. எஃப்ஐ சார்ட் பேட்டர்ன் பாருங்க. கொஞ்சம் எக்ஸிட் ஆயிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லைன்ல தான் இப்பயுமே இருக்கு. இத விட்ட கொஞ்சம் கீழ ஒரு 5% கீழ வந்துச்சுன்னா, நல்லா பல்க்கா வாங்கலாம்னு எனக்கு தோணுது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஓகே. ஏன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், எல்லா இடத்துலயுமே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன என்ட்ரிக்கு பெரிய பல்க்கா வாங்கணும்னா அந்த இடத்துல வாங்கலாம்னு தோணுது. இன்னும் ஒரு 5% கீழ வந்துச்சுன்னா. ஏன்னா இன்னுமே ரயில்வே செக்டார்லாம் இன்னும் பூம் ஆகல. மேபி இமிடியேட்டா பூம் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஸ்டாக் பி வந்து 23 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 34 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 123. இண்டஸ்ட்ரி வேல்யூ 119. ஆக்சுவலா இவங்க பி ரேஷியோ வச்சு அண்டர் வேல்யூடா இருக்காங்க. ஆர்ஓசிஆர் எல்லாமே ஓகே, நார்மல் தான். டெப்ட் வந்து 710ல இருந்து 900 கோடியா மாத்திருக்காங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது ஓகே. பட் பிஜி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி எல்லாம் சூப்பரான பெர்சன்டேஜ். ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் இதுல சூப்பர். இவங்க வந்து பிளட்ஜ் எதுவும் பண்ணல. நல்ல ப்ரமோட்டர் 48% இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் 37% இருக்காங்க. எஃப்ஐ வந்து 7% இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சேல்ஸ் குரோத் வந்து 22% இருக்கு. சேல்ஸ் குரோத் இந்த வருஷம் வந்து 8% குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெர்சன்டேஜ் தான். வேல்யூவேஷன்லாம் நல்ல கம்பெனி. இன்னொன்னு ரயில்வே செக்டார்ல இருக்க ஒரு கம்பெனி. 62% பிரைஸ் மேல போகுதுன்னு சொல்றாங்க.
ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரு ஆனா கூட ஆகலாம். ஆவரேஜ் பண்ணா கூட பண்ணலாம். இன்னும் ஒரு 5% கீழ போனா கூட நீங்க வந்து பல்க்கா ஆவரேஜ் பண்ணலாம்னு என்னோட ஒப்பீனியன். அஜூனி பயோடெக் இது வந்து பார்மா ரிலேட்டடான கம்பெனி. பென்னி ஸ்டாக். ஆக்சுவலா பென்னி ஸ்டாக்ல நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது என்ட்ட கேட்டா. பட் இவர் வந்து என்னன்னா லாங் டெர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. லாங் டெர்ம் என்னால சொல்ல முடியாது. பென்னி ஸ்டாக்க வச்சு எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. இவங்க ஃப்ளக்சுவேஷன பாருங்க. டோட்டல் அதாவது பிரைஸ் வந்து இங்க போகுது, திரும்ப இங்க போயிருக்கு, திரும்ப வந்து பாட்டம்க்கே வந்துட்டாங்க, திரும்ப இங்க போயிருக்கு. இது வந்து 5 இயர்ஸ் சார்ட் தான். திரும்ப கீழ வந்திருக்கு. இதெல்லாம் நியூ என்ட்ரி எனக்கு நான் வந்து பயப்படுவேன். இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு பண்ண. சேல்ஸ் வந்து 23 ரிசல்ட் நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட ப்ராஃபிட் குரோத் நல்லா தான் இருக்கு. ஓகே. சேல்ஸ் குரோத்துமே நல்லா தான் இருக்கு. பட் பிரைஸ் வந்து பெருசா மேல போகல. இது என்ன ரீசன்? ஆக்சுவலா ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்கு, சேல்ஸும் நல்லா இருக்கு. நான் எல்லா இதுக்குமே நான் சொல்றது வந்து சேல்ஸையும், பிரைஸையும் மட்டும் தான் பார்ப்பேன். பட் இதுல வந்து ப்ராஃபிட்டையும் பார்த்துருக்கேன். ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. பட் பிரைஸ் மேல போகல. தெரியல. மேபி சம்திங் என்னமோ நடக்குது. ஏன்னா இது வந்து 78 கோடி தாங்க மார்க்கெட் கேபிட்டல். நெறைய மேனிபுலேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த கம்பெனில நடக்குமா? அப்படி நடக்காதா? அது எனக்கு தெரியல. பட் நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். பப்ளிக் ஹோல்டிங் வந்து 73% இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து அப்படியே ஆப்போசிட்டா 26%. இது இப்படி இருக்கக்கூடாது. என்ட்ட கேட்டா 73% ப்ரமோட்டர், பப்ளிக் வந்து 26% இருக்க மாரி கம்பெனில நீங்க ட்ரை பண்ணுங்க. இது சின்ன என்னோட கணிப்பு அவ்வளோதான். இந்த மாரி கம்பெனிலாம் கொஞ்சம் நான் வந்து என்டர் ஆக மாட்டேன். பிஇஜி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இவங்க என்னதான் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டலோ இதெல்லாம் வந்து லாக் ஆனோம்னா நம்ம வெளியிலயும் வர முடியாது. லிக்விடிட்டி இஷ்யூ வரும். பார்த்துக்குங்க என்ன பண்ணலான்னு. லாங் டெர்முக்கு நான் என்ன கேட்டா நான் இது வாங்க மாட்டேன். HPL என்ஜின் இந்த ஸ்டாக் வந்து சூப்பரான ஒரு கம்பெனி. பேட்டரியில இப்போ வந்து எஃப்ஐ வந்து பல்கா வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க 7% அதாவது 4%ல இருந்தவங்க ஜூன் குவார்ட்டர்ல செப்டம்பர் குவார்ட்டர் பார்க்கும்போது 3% இன்கிரீஸ் செய்றாங்க. இவங்களோட ஸ்டேக்க ரீட்டெயில் வந்து டிக்ரீஸ் ஆறாங்க. இது பயங்கர பாசிட்டிவ். ஆக்சுவலா ஆல் டைம் ஹை போயிட்டு அப்படியே கீழ கவுந்துகிட்டு இருக்கு. இது வந்து பிஎஸ்சி மாரி எனக்கு தோணுது. பிஎஸ்சியுமே இதே மாரி தான் இருந்தது. இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 670 வந்தா கூட நான் வந்து என்டர் ஆகலாம்னு இருக்கேன். அது வந்து 200 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட். பிஎஸ்சி இதே மாதிரி தான் இருந்தது. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். கரெக்டா அந்த இடத்துல வரும்போது என்டர் ஆனோம். திரும்ப ரீபவுண்ட் ஆச்சு. இது இங்கேயே ரீபவுண்ட் ஆகுமான்னு தெரியல. எல்லா ஸ்டாக்கும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. நான் ஒரு கெஸ்ல தான் சொல்றேன். இன்னொன்னு RSIயுமே 31 அந்த ரேஞ்சில இருக்கு. மேபி இன்னும் கூட கீழ வந்தா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கீழ வரணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வந்து 100 மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழ வரணும். இவங்களோட காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் இது எல்லாமே சூப்பரான கம்பெனி. நம்ம ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து கொஞ்சம் கீழ வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இவங்களோட ப்ரமோட்டரும் பாருங்க பிளட்ஜ் எதுவுமே பண்ணல. நல்ல ப்ரமோட்டர் தான். எஃப்ஐ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஒரு 10 போச்சுன்னா இந்த ஸ்டாக் பிரைஸ் எங்கேயோ போயிரும். பார்க்கலாம். அடுத்து வந்து கேபிஆர் மில் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. டீப் அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம எல்லா கம்பெனியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துடலாம் இதையுமே. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். 93 growth ஸ்டாக்ல இருக்க ஒரு கம்பெனி. பிரைஸ் வந்து 40% மேலே போகும்னு சொல்றாங்க. 11% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இது வந்து நெகட்டிவ். ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. இதனால தான் பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழே டவுனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் பெருசாலாம் கீழே போகல. ஒரு மாடரேட்டா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்க்கணும். பாருங்க இது வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு வரல. 50 டே மூவிங் ஆவரேஜ் கூட வரல. நியூ என்ட்ரிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ரொமோட்டர் எக்ஸிட் ஆகிறாங்க, ரீட்டைலும் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இருந்தாலும் ப்ரைஸை வந்து மேலே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இது வந்து ப்ரொமோட்டரோட சார்ட்டு. ப்ரொமோட்டர் பாருங்க 73%ல இருந்து ஒரு 6 மாசத்துல 66க்கா மாத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து பிளட்ச் எதுவும் பண்ணல. சூப்பரான ப்ரொமோட்டரா 60க்கு மேலேயே இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் வந்து 7% தான் இருக்காங்க. இதையே இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 6% இருக்காங்க. மார்க்கெட் கேப் வந்து 33,000 கோடி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 40, இண்டஸ்ட்ரி பி 19, கரண்ட் பிரைஸ் வந்து 982 இருக்கு. இண்டஸ்ட்ரி வேல்யூ இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூ. ஓகே. பிஜி ரேஷியோ நெகட்டிவா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. என்ட்ரி இப்போ எடுக்க வேணாம். டெப்ட் ஈக்விட்டி 0.06 இருக்கு. ஏன்னா பிரைஸ் ஆல்ரெடி மேலே இருக்கு. பட் இது அதான் நான் சொல்றேன்ல, இங்க வந்து இவங்க எக்ஸிட் ஆகுறாங்க. பட் பிரைஸ் அப்படி எக்ஸிட் ஆனா கொஞ்சமாச்சும் கீழே வந்திருக்கணும். இந்த சப்போர்ட் லைனுக்காச்சும் வந்திருக்கணும். பட் வரல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. அடுத்து வந்து சகாட்ஸ் சோலார். இவங்க வந்து ரெனியூவபிள் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பிசினஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து 337 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க ஒரு கம்பெனி. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து பாருங்க. இதுல வந்து ஜூலைல வந்து 3% வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல 1%. அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க. இதோட சார்ட்டையும் பாருங்க. 2024ல இருந்து தான் சார்ட் இருக்கு.
ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா டவுன் தான். ஸோ இந்த மாரி கம்பெனிலலாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு 1000 நான் சொல்றது 10,000 கோடி அட்லீஸ்ட் 1000 கோடியாச்சும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர்லாம் 78 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. அவங்கலாம் ஈஸியா சி ஒ ஆ 1000 கோடி இருக்க இன்வெஸ்டர்லாம் ரீட்டெயில் இன்வெஸ்டரே இருக்காங்க. அவங்களே கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாக்க அப்படி சொல்றேன். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்லாம் நல்லா தாங்க இருக்கு. இவங்கலாம் நல்லா தான் காட்டுறாங்க. பட் பிரைஸ் பாருங்க 43% அடி வாங்கி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் தெரியல. நிறைய மேனிபுலேஷன் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ரெனியூவபிள் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த செக்டாரை பார்க்காதீங்க. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க பார்க்கறது நல்லது தான். பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸுக்கு தக்கன பிரைஸ் மேலே ஏறி இருக்கான்னு பார்க்கணும். பிரைஸ் ஏறல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சேல்ஸ் growth நல்லா இருக்கு. ப்ராஃபிட் growthம் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை எங்கேயோ லாக் ஆகிற வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்ல ஒரு ப்ரொமோட்டர் தான். அன்பிளச் பிளச் எதுவும் பண்ணல. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர். பப்ளிக் ஹோல்டிங் நல்லா தான் இருக்காங்க. எஃப்ஐ ஹோல்டிங் கம்மியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எஃப்ஐ தான் இதில் நல்லா விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லணும். முன்னா 3% இருந்து 0% ஆக்கிட்டாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்டாக் பிஇ வந்து 12.8, இண்டஸ்ட்ரி பிஇ 32, கரண்ட் ப்ரைஸ் வந்து 154. இவங்க வந்து அண்டர் வேல்யூடு, நல்லாவே அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. இவங்களோட சேல்ஸ் growth எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ், ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே நல்ல பர்சன்டேஜ். 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 17 கோடியாக இருந்தது, இப்போ வந்து 87 கோடியாக மாற்றிருக்காங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேல்யூவேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இவங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு பிரைஸ் மேலே போகல. மேபி இதுக்கப்புறம் கிக் ஆப் ஆகுமான்னு தெரில. நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் தான். லிக்விடிட்டி இஷ்யூ நிறைய சான்ஸ் இருக்கு. உங்கள் ரிஸ்க் தான், நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஹச்சிசி இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இந்த பிஸ்னஸ் இருக்க ஒரு கம்பெனி. 21% வந்து ப்ரைஸ் வந்து கீழே போக தான் சான்ஸ் இருக்குங்கிறாங்க. மேலே போக சான்ஸே இல்லை அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, இந்த கம்பெனியை பாருங்கள். இதுலேயுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது. அதாவது ஒரு மேலே போச்சுன்னா அப்படியே சர்க்கஸ் மாதிரி கீழே வருது, திரும்ப மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, இங்கே மேலே போகுது, கீழே வருது. நமக்கு இந்த மாதிரி சார்ட்டில் இருக்க மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்கிட்ட கேட்டால் இது வந்து நீங்கள் ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணுவீங்க. பட் இதோட ஃபண்டமெண்டல் பார்த்துருங்க. ப்ரொமோட்டர் பாருங்க 16% தான் இருக்காங்க. ரீட்டைல் கையில் தான் எல்லா ஸ்டாக்குமே இருக்கு. இங்கே பாருங்க 16%. அதுலேயுமே அன்பிளச்டு வந்து 3% தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 12-13% வந்து பிளச் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து இதில் இல்லை. 3% தான் பிளச் பண்ணாமல் இருக்க ப்ரொமோட்டர். பேலன்ஸ் எல்லாமே இவங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம எதுக்காக லாக் ஆகணும்? இந்த மாதிரி கம்பெனியை நம்ம எதுக்காக சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக்கிட்ட தான் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு. எனக்கு தெரிலங்க. இதெல்லாம் பயங்கரமான ரிஸ்க்கு. ப்ரொமோட்டர் வந்து அட்லீஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். 60%க்கு மேலே இருக்கணும். பப்ளிக் ஹோல்டிங் வந்து 16% இருக்கணும். ஸோ இந்த ஒரு பாயிண்டே போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப வீக். இந்த ஸ்டாக் வந்து என்கிட்ட கேட்டால் வேல்யூவேஷன் பயங்கர வீக்காக இருக்குது. ஃபண்டமெண்டல் பயங்கரமாக வீக்காக இருக்குது. இன்னொன்று ரிசல்ட் பாருங்கள். 32%, 25% எல்லாமே நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் growthமே நெகட்டிவாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் ஒரு 5 வருஷத்தில் 28% கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் 8% தான். பட் இந்த வருஷம் 50% டவுன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய மேனிபுலேஷன் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் மார்க்கெட் கேபிட்டல் 5000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஓகே. அதாவது 10,000 கோடியாச்சும் இருக்குன்னா 5000 கோடியாச்சும் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்களோட சேல்ஸ் growth பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஆர்ஓஇ பாருங்க. ஆர்ஓஇ நெகட்டிவாக இருக்குது. பட் ஆர்ஓசிஇ பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு தெரிலங்க. இதில் நிறைய ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க என்ன பண்ணலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.